ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறது தான் பேராமெடிக்கல் கவுன்சில் சொந்தமாக நிறையா வீடியோஸ் உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் நம்ம தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். சரியா? அதனால் கண்டிப்பாக நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நிறைய பேருக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கால் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் சரி, அதுமாதிரி வாட்ஸ்அப் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நிறைய பேத்துக்கு வந்து அதாவது எப்படி வந்து சாய்ஸ் லாக் பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த டைமுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவும் தெரியாமல் இருக்கிறாங்க. நான் எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா, நிறையா பேர் அட்டன்டிவாக நிறையா யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுறாங்க. சில பேர் யூடியூப் சேனல்லாம் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா பண்ணுவாங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுருவாங்க. சரியா? அந்த மாதிரி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. தயவுசெய்து சொல்லுங்கள், அவங்களுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது அப்படிங்கிறத தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது, ஏன்னா இதுக்கப்புறம் எந்த கவுன்சிலிங்குமே இல்லை. அந்த பக்கம் அக்ரி முடிஞ்சிருச்சு, இன்ஜினியரிங் முடிஞ்சிருச்சு, வெட்னரியும் வந்து மோரோவர் முடிய போகுது. சரியா? இந்த மாதிரி எல்லா கவுன்சிலிங்குமே முடிஞ்சிச்சு. ஃபைனலாக நமக்கு வந்து பேராமெடிக்கல் மட்டும்தான் இருக்குது. சரியா? அப்போ இதையும் விட்டுட்டாங்க அப்படின்னா அடுத்து எங்கேயுமே அவங்க வந்து போக முடியாது. அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள். நமக்கு வந்து 20ஆம் தேதியே நமக்கு வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. 25 சரியா? வர புதன்கிழமையோட நமக்கு வந்துன்னா அதாவது சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் இது எல்லாமே சேர்ந்து நமக்கு புதன்கிழமையோட முடிய போது ரவுண்ட் 1க்கு. யாரெல்லாம் ரவுண்ட் 1ல் கலந்துக்கணும் அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியலை. ஏன்னா நிறைய அதாவது 160 கட் ஆஃப்க்கு கீழே இருக்கவங்களும் என்னாச்சும் பார்த்திங்கன்னா போய் ட்ரை பண்ணுறாங்க. அப்படி ட்ரை பண்ணி வேஸ்ட் அப்படிங்கிறத சொல்லி புரிய வைங்க. ஏன்னா நிறைய பேர் எனக்கு இந்த டவுட்டை கேட்டே என்னாச்சும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கால் பண்ணுறாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரியா? அப்போ தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஜென்ரல் ரேங்க் வந்து ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து 19,466 ரேங்க் வரைக்கும் ஃபஸ்ட் ரவுண்டில் நீங்கள் கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 160 கட் ஆஃப். சரியா? 160வது கட் ஆஃப்லேருந்து 200வது கட் ஆஃப் பிட்வீனில் இருக்கீங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லா பேருமே கலந்துக்கலாம். சரியா? இவ்வளோ தான் வந்து ரவுண்டு 1க்குரிய அப்டேட். நமக்கு ரிசல்ட் வந்து 27ஆம் தேதி வரப்போகுது, வெள்ளிக்கிழமை. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டவுன்லோடு அதாவது ப்ரொவிஷனல் அலாட் பண்ணுற ஆர்டரை 28ஆம் தேதி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 4ஆம் தேதிக்குள்ளே போய் நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணணும். இதுதான் வந்து ரவுண்டு 1க்குரிய அப்டேட். சரியா? அதனால் தயவுசெய்து இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் யூடியூப் சேனல்லாம் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. சரியா? அவங்கள்ட்ட வாய் வழியாக சொன்னால் அப்படின்னா கேட்பாங்க. அதை தயவுசெய்து சொல்லி அவங்கள வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் அட்டன் பண்ண வைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.